அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுகள் இது 2க்குமே நமக்கு திருக்குறள் குடுத்திருக்காங்க. பொதுவாவே திருக்குறள் அப்டின்னாலே நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படி திருக்குறள் ரொம்ப கஷ்டமா இருக்கு படிக்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தாங்க இந்த பதிவு. ஒட்டுமொத்தமா 20 அதிகாரங்கள் நமக்கு குடுத்திருக்கிறாங்க. அப்ப சிலபஸ் ஓரியன்டடா இருக்கக்கூடிய இந்த 20 அதிகாரங்கள்ல ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் அப்படின்ற மாரி சூப்பரா நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க இருக்கிறோம். இனிமே நம்ம சேனல்ல ரெகுலரா குரூப் 4 எக்ஸாம்ஸ் வரைக்குமே ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம். அதாவது உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் ஒண்ணு குடுத்திருக்கேன். குரூப் 4க்கு ஏத்த மாரி. அந்த ஷெட்யூல பேஸ் பண்ணி பார்க்க போறோம். இன்னைக்கு டே 1ல நமக்கு ஒழுக்கமுடைமை குடுத்திருக்கிறோம். ஒழுக்கமுடைமையில இருக்கக்கூடிய 10 திருக்குறள் என்ன அப்படின்றத சூப்பரா பார்க்க போறோம். இன்றைய பதிவினுடைய முதல் திருக்குறள் என்ன? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு குடுத்திருக்கிறாங்க. ரொம்ப அருமையானதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் திருக்குறள் பொறுத்தவரைக்கும் நமக்கு மொத்தமா 7 சீர்கள்ல முடிச்சுட்டார் வள்ளுவர். அப்ப இந்த சீர்களின் அடிப்படையில நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு பொது தமிழ்ல அருஞ்சொற்பொருள்லயும் பயனுள்ளதாக இருக்கும். தெரியாத திருக்குறளையும் டீகோட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ ஒவ்வொரு சீரா தான் நம்ம பார்க்க போறோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான். விழுப்பம் அப்படின்னா உயர்வு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? தரலான் அப்ப தருவதால். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஓம்ப அப்படின்னா பாதுகாத்தல், ஓம்புதல், பாதுகாத்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் தெரிஞ்சிருச்சா? ஆமா. அப்ப ஒழுக்கம் உயர்வை தருவதால் ஒழுக்கம் உயிரை விட பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. சரிங்களா? எஸ். சூப்பர்ங்க. அடுத்ததாக பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம். தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம். அப்ப பரிந்தோம்பி அப்ப பரிந்து அப்படின்னா ரொம்பவே கடினம் அப்படின்னு அர்த்தம். கடினமாக உடல்ல மனதெல்லாம் வருத்தப்படுற மாதிரியா வருத்துதல் அப்படின்னு சொல்றாங்களா அந்த அர்த்தம் தான் அது. அப்ப கடினமாக இருந்தாலும் பரிந்து ஓம்பி காக்க. அப்ப கடினமாக இருந்தாலும் கூட காத்து கொள்ள வேண்டுமாம் ஒழுக்கத்தை. தெரிந்தோம்பி அப்ப தெரிந்து ஓம்பி ஓம்பினா போற்றி அப்படின்னு அர்த்தம். அப்ப கடினமாக இருந்தாலும் போற்றி காக்க வேண்டும் ஒழுக்கத்தை. அதேதான் இங்க தெரிந்தோம்பி அப்ப தெரிந்து தெரிஞ்ச அளவுல போற்றி. போற்றினா யோசிச்சு தேரினும் தேரினும் அப்படின்னா தெளிவாக அப்படின்னு அர்த்தம். தேரினும் அப்படின்னா தெளிவாக. அப்போ ரொம்ப தெளிவாக ஆராய்ந்தாலும் கூட. அப்போ எப்ப தெளிவடையும்? ஆராய்ந்தால். சரிங்களா? அஃதே துணை அப்படின்றாங்க. அஃதேனா ஒழுக்கம். அப்ப பாருங்க எல்லா சீருக்கும் நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சு. அப்ப ரொம்ப கடினமாக இருந்தாலும் கூட ஒழுக்கத்தை நாம் போற்றி காக்க வேண்டும். நமக்கு தெரிந்த வரையில் ரொம்ப யோசிச்சு பார்த்தாலும் ஒழுக்கம் தான் நமக்கு என்னைக்கும் துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக ஒழுக்கம் உடைமை குடிமை. இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். நீங்க நல்லா ஒரு விஷயத்தை யோசிச்சீங்கன்னா வள்ளுவர் மொத்தம் 7 சீர்கள்ல 3 சீர்கள்லயே தான் சொல்ல வந்த கருத்தை சூப்பரா சொல்லிடுவார். இங்கேயும் சொல்லிட்டார். ஒழுக்கமுடைமை குடிமை. அப்ப குடிமைனா நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கிறான். அப்ப யோசிச்சு பாருங்க, நாம் ஒழுக்கத்தோடு நடந்துக்கிட்டா நாம நல்லவன்றதை விட நம் பெற்றோர்கள் நல்லவர்கள்ன்ற அர்த்தத்துக்கு வந்துருது. தெரியுங்களா? அப்ப ஒழுக்கமுடைமை குடிமை. ஒழுக்கத்தோடு இருப்பவர்கள் நல்ல குடியில் பிறந்தவர்களாம். இழுக்கம் ஒழுக்கத்துக்கு ஆப்போசிட். ஒழுக்கம் தவறுபவர். இழிந்த பிறப்பாய்விடும். இது ஏதோ உண்மைங்க. நாம தப்பு பண்ணிட்டோம்னா நம்மளை திட்டுறதை விட பெத்திருக்காங்க பாரு அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் தான் திட்டுவாங்க. அப்ப வள்ளுவர் 2000 வருஷம் முன்னாடி சொல்லிட்டார். ஒழுக்கத்தோட இருந்தா உங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல பேரா நல்ல குடும்பத்துல பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒழுக்கத்தை தவறிட்ட அப்படின்னா புள்ளைய பேக்க சொன்னா எப்படி பெருத்திருக்காங்க பாரு அப்படின்னு இந்த காமெடியில ஊர்ல அந்த மாதிரி நம்மளை மட்டும் அல்லாமல் நம் பெற்றோரையும் சேர்த்து திட்டாங்க வச்சிருவாங்க. சரியா? எஸ். அடுத்தது மரப்பினும் ஓத்து கொள்ளல் ஆகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள். உன்னிப்பா அதை கவனிச்சுக்குவோம். மரப்பினும் ஓத்து கொள்ளலாகும். அப்ப மரப்பினும் மறந்தாலும் கூட ஓத்து கொள்ளுதல் அப்படின்னா என்ன சார்? ஓதுதல் அப்படின்ற அர்த்தம் தான் சார். ஓதுதல் அப்படின்னா என்ன? படிச்சு கொள்ளலாம். அப்ப மறந்தா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, திரும்ப படிச்சுக்கலாம். சரிங்களா? பார்ப்பான். அப்ப இங்க பார்ப்பான் அப்படின்றவன் ஓதுபவனை குறிப்பிடுகிறார்.
ஏன் இங்க ஓதுபவனை குறிப்பிடுகிறார்? அதுதான் நான் இங்க சொல்லியிருக்காரு. டேய் மறந்தா கூட அதை திரும்ப நீ படிச்சு கத்துக்கலாம் அப்படின்னு பார்ப்பானுக்கு சொல்றார். ஓதுபவனை குறிப்பிடுகிறார். பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அப்ப ஓதுபவன் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அது என்ன சார் பிறப்பொழுக்கம்? அவன் பிறவிலேயே இருக்கக்கூடிய ஒழுக்கம். எவ்வளவு பெரிய இடத்துல பிறந்திருந்தாலும் கூட அந்த பிறப்பின் அடிப்படையில அவனை மதிச்சாலும் கூட குன்ற கெடும் அப்படின்னா என்னது? ஒழுக்கத்தை தவறிட்டான்னா அவனுக்கு கெட்ட பேர். அரசனோட பிள்ளையாக இருந்தாலும் கூட ஒழுக்கத்தை பின்பற்றவில்லை என்றால் அவனை மதிக்க மாட்டார். அதுதான் சொல்றார். சரிங்களா? எஸ். சோ இதுல மறப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும்னா மறந்தால் கூட வேதங்களை நம்மளால படித்துக் கொள்ள முடியும். ஓதுபவர்களுக்கு சொல்றார் இல்லைங்களா? சோ பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். ஆனா நீ எவ்வளவு நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தாலும் கூட ஒழுக்கம் தவறிட்டனா உனக்கு கெட்ட பேரு அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. திருக்குறள் புரிஞ்சாலே பெரிய விஷயம். இது புரியுற மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் வாசிச்சு பார்ப்போமா? பாருங்க. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போட்டு இதை ஃபர்ஸ்டா எடுத்துட்டு இல்லை போன்று ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. இப்ப புரியுதா? அப்ப அழுக்கார் உடையான்கண், அழுக்காருனா பொறாமை, ஆக்கம்னா செல்வம். அப்ப பொறாமை இருக்கவன்ட்ட செல்வம் இல்லை. எவன் பொறாமப்படுறான்னா அவன்ட்டு காசே இல்லையா? போன்று அதே மாதிரி ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு. அப்ப ஒழுக்கம் இல்லாதவன்ட்ட உயர்வு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க. ஒழுக்கத்தின் ஒழ்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. அப்ப ஒழுக்கத்தின் ஒழ்கார், ஒழ்கார் அப்படின்னா தளராதோர் அப்படின்னு அர்த்தம். நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு சிலர் ஒழுக்கத்தோட இருப்பதையே அவங்களுக்கு வாழ்நாள் கொள்கையாக கொண்டிருப்பார்கள். அவனை நீங்க எவ்வளவு கார்னர் பண்ணாலும் சரி ஒழுக்கம் தவறவே மாட்டான். அவங்களதான் சொல்றார். மதிப்புமிகு திரு உபகாரம்பிள்ளை சகாயம் ஐஏஎஸ் அவர்களை சொல்லலாம் இல்லைங்களா? எவ்வளவு டிரான்ஸ்பர்ஸ் அசரவே இல்லையே. கடைசிவரை ஒழுக்கத்தை கடைபிடித்து லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து வாழ்ந்தார் இல்லையா? அவரை போன்ற நபர்களை சொல்லலாம். அப்ப ஒழுக்கத்தின் ஒழ்கார் உறவூர் மன உறுதி உடையவர். அப்ப மன உறுதியோட இருக்கக்கூடியவர் என்ன பண்றாங்கன்னா ஒழுக்கத்தை எவ்வளவு சிச்சுவேஷன்லயும் விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்கன்னா இழுக்கத்தின், அப்ப ஒழுக்கம் தவறிட்டா ஏதம் குற்றம். ஒழுக்கத்தை தவறுவது குற்றம் அப்படின்றது படுபாக்கு அறிந்து. ஒழுக்கம் தவறுனா அது மிகப்பெரிய குற்றம் அப்படின்றதை அறிந்ததால் அவங்க ஒழுக்கத்தை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விட மாட்டாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. அப்ப ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்கள் மேன்மை உயர்வு, பெரிய லெவல்ல போயிருவானா? டிசிப்ளினா இருக்காயா பெரிய லெவல்ல போயிருவோம். இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. இழுக்கம்னா ஒழுக்கத்துக்கு ஆப்போசிட். அப்ப ஒழுக்கம் தவறுபவர் எய்தா பழி, அடையக்கூடாத பழிகளை எல்லாம் அடைவார்கள். யோசிச்சு பாருங்க. உண்மையா? கண்டிப்பாக. நம்ம ஏதோ ஒரு சிறிய கெட்ட பழக்கம் நம்மள்ட்ட இருந்ததுன்னா போதும், நம்மளை இந்த பாக்குறதை எப்படி பார்ப்பாங்க? கெட்டவனா பார்ப்பாங்க. நாம் செய்யாத குற்றத்தையும் நாம தான் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி நம்ம மேல பழிய தூக்கி போட்டுருவாங்க. அதைத்தான் அப்படி சொல்றார். ஒழுக்கத்தை கடைபிடித்தால் நமக்கு உயர்வு இருக்கு, ஒழுக்கத்தை கடைபிடிக்கலன்னா எல்லா பழியும் தூக்கி நம்ம மேல போட்டுருவாங்க. சரிங்களா? அடுத்தது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும். முடிச்சுட்டார். அப்ப நன்றிக்கு வித்தாகும், வித்துனா விதை அப்படின்னு அர்த்தம். அப்போ நன்றிக்கு விதையாகும் நல் ஒழுக்கம். அப்ப ஒழுக்கத்தை கடைபிடித்தீங்கன்னா அது ஒழுக்கம் தான் நன்மைக்கான விதை அப்படின்னு சொல்றாரு. தீ ஒழுக்கம், அப்ப தீமையான ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும். இடும்பைனா துன்பம். அப்ப ஒழுக்கத்தோட இருந்தோம்னா நம்ம கிட்ட நிறைய பேர் நன்றி உணர்வோடு வாழ்வார்கள். ஒழுக்கம் தவறிட்டோம்னா நமக்கு அது என்னைக்குமே துன்பத்தை மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க. ஒழுக்கம் உடையாருக்கு ஒள்ளாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். அப்ப ஒழுக்கம் உடையவருக்கு ஒள்ளாவே, ஒள்ளாவே அப்படின்னா செட் ஆகாதுன்னு அர்த்தம், பொருந்தாது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆமா, ஒள்ளாவே அப்படின்னா பொருந்தாதே.
அப்ப ஒழுக்கம் உடையவர்களுக்கு பொருந்தாதான். என்ன பொருந்தாதான்? தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். அப்போ தீய வார்த்தைகளை வழுக்கியும் அப்படின்னா தவறியும், வழுக்கிருச்சு ரொம்ப தவறிருச்சுன்னு அர்த்தம். அப்ப தவறி கூட வாயால் தீய வார்த்தைகளை சொல்வது ஒழுக்கம் உடையவர்களுக்கு பொருந்தாது. ஏன்னா நம்மலாம் கோவப்பட்டோம்னா திடீர்னு கெட்ட வார்த்தையை போட்டு திட்டிடுவோம். திட்டிட்டு என்ன சொல்லிடுவோம், சாரிங்க கொஞ்சம் டென்ஷன்ல அப்படியே பேசிட்டேன். ஒழுக்கம் உடையவனுக்கு அந்த மாதிரி கோவத்திலயோ டென்ஷன்லயோ கடுப்புலயோ எதுலையுமே கெட்ட வார்த்தையோ வாயில இருந்து வராது. அதான் சொல்ற ஒழுக்கம் உடையவர்களுக்கு இது பொருந்தாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. இறுதியாக உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அப்ப உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், ஒழுகல் அப்படின்னா ஒத்து போறது. அப்ப உலகத்தோடு ஒத்து போகிறது பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அப்ப இதை கொஞ்சம் மாத்தி வாசிச்சா ஈஸியா புரியும் நினைக்கிறேன். பாருங்க, பல கற்றும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார் அறிவிலாதார். எவ்வளவு படிச்சிருந்தாலும் உலகத்தோட ஒத்து போக தெரியாதவன், உலகத்தோட ஒத்து போக கத்துக்கிறாதவன் அறிவே இல்லாதவன் அப்படின்னு சொல்றாரு. சோ இதோட நமக்கு ஒழுக்கம் உடைமையில இருக்கக்கூடிய 10 திருக்குறள் முடிஞ்சிருச்சு. சோ இன்னைக்கு நமக்கு நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் குரூப் 4 டெஸ்ட் சீரீஸ்ல ஒழுக்கம் உடைமை அப்படின்றத நம்ம படிச்சாச்சு. 6th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இருக்கக்கூடிய கிராமர் பார்ட் மட்டும் இன்னைக்கு டெஸ்ட். சரிங்களா? சூப்பரா அது ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்துருங்க. சோ இப்படி நம்ம டெய்லி டெஸ்ட் சீரீஸ்ல டெய்லி டெஸ்டா கொடுத்துருக்கோம். ஸோ இதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல ஃபில் பண்ணிட்டு நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்ல உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் இருக்குது. மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பரா சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த சேனல் மூலமாக டிஎன்பிஎஸ்சி சார்ந்த பல்வேறு விடயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். நன்றி.